யானவரால் ஏவப்படுகிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. யாரை ஆண்டவர் உயிரோடு கூட எழுப்புவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாசிப்போம். ரோமர் எழுதின நிருபத்திலே 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவரின் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். முதலாவதாக நாம் உயிரடைய வேண்டும் என்று சொன்னால் மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட வேண்டும். அப்படின்னா என்னது? ஞான ஸ்நானம் பெற வேண்டும். ஞான ஸ்நானத்தில் நாம் என்ன செய்கிறோம்? பாவத்திற்கு மரித்து நீதிக்கு, அதுதான் மரணத்தின், இயேசுவோடு கூட மரணத்தின் சாயலிலே நாம் இணைக்கப்படும் பொழுது ஞான ஸ்நானத்துல இயேசு நம்மை அவர் வருகையில் உயிரோடு எழுப்ப வல்லவராய் இருக்கிறார். இந்த சபையில் அநேகர் ஞான ஸ்நானம் பெற்று இருக்கிறீர்கள். நிச்சயமாய் கர்த்தர் உங்களுடைய உயிரோடு எழுப்பார் என்பது எந்த விதமான சந்தேகம் இல்லை. அல்லேலூயா. இன்னும் பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினால ஞான ஸ்நானம் பெறாதவர்கள், வாலிப பிள்ளைகளா இருக்கலாம், வயது முதிர்ந்தவர்களா இருக்கலாம், சீக்கிரத்திலே நீங்கள் மரணத்தின் சாயலிலே உங்களை ஒப்பு கொடுங்கள். அப்பொழுது இந்த மரணத்திற்கு ஏதுவான உங்கள் மாம்சத்தின் சரீரத்தை ஆண்டவர் உயிரோடு எழும்ப பண்ண வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அருமையானவர்களே, ஞானஸ்நானம் என்கிறது பல விதங்களிலே இந்த உலகத்தில் இருக்கு. ஒரு சிலர் தெளிப்பு ஞானஸ்நானம் கொடுக்குறாங்க இல்லையா? ஒரு சிலர் குழந்தையிலே ஞானஸ்நானம் கொடுத்துடுறாங்க. ஒரு சிலர் ஒன்லி ஜீசஸ், இயேசுவின் நாமத்தினால கொடுக்குறாங்க. அப்படியெல்லாம் வேதத்தில் எந்த விதமான ஆதாரம் இல்லை. பாருங்களேன், இயேசு குழந்தையிலே ஞானஸ்நானம் எடுத்தார். எப்போ எடுத்தாரு? நல்ல வாலிபனாய் 30 வயது வந்த வாலிபனாய் இருந்த பொழுது, இது பாவம், இது பரிசுத்தம், இது நியாயம், இது அநியாயம் இல்லை, அந்த ஞானம் வளர்ந்து, அது பேர் ஞான ஸ்நானம். ஞானம் பெற்ற பொழுது, அறிவு பெற்ற பொழுது எடுக்கிறது ஞான ஸ்நானம். இப்போ குழந்தை ஞானஸ்தானத்தை குறித்த வேதத்தில் அவன் எழுதப்படவில்லை இல்லைங்களா? ஆமாம். ரெண்டாவது அருமையானவர்களே, வேதம் சொல்லுகிறது பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலதான் என்ன யாரை ஞானஸ்நானம் கொடுத்தார்கள். மற்ற கடைசியில் வருது பாருங்க. நீங்க போங்க, உபதேசம் பண்ணுங்க, பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தை என்ன செய்யுங்க? ஞானஸ்நானம் கொடுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. அருமையானவர்களே, அப்போ யாரை கர்த்தர் உயிரோடு எழுப்புகிறார்? முதலாவதாக சொல்லுங்க, மரணத்தில இணைக்கப்படும் பொழுது. மரணத்தின் சாயல் என்றால் என்ன? ஞான ஸ்நானம் பெற்றிருக்க வேண்டும் இல்லைங்களா? அதுதான் நம்ம இப்ப சொல்றோம். கர்த்தர் நல்லவர், கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. இரண்டாவதாக ஆண்டவர் யாரை உயிரோடு எழும்ப பண்ணுவார் என்று சொன்னால், வாசிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 25 மற்றும் 26. இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. இரண்டாவதாக ஆண்டவர் யாரை உயிரோடு எழும்ப பண்ணுவார், யாரை மரித்தாலும் பிழைக்க செய்வார் என்று சொன்னால், அவரை விசுவாசிக்கிறவர்கள். அல்லேலூயா. நம்ம யாரை விசுவாசிக்கணும்? நீங்க கேட்கலாம், நான் ஆண்டவர் தானே விசுவாசிக்கிறோம், அப்படி இல்லையா அப்படின்னு கேட்கலாம். எதுவும் சொல்லுது, கடைசி நாட்களில் விசுவாசத்தை காண்பாரோ என்று எழுதப்பட்டிருக்கிறது. நீங்க நம்ம பேரே என்னங்க? எந்த சபை விசுவாசி? ஆமா இல்ல, ஆமா. அப்போ நமக்குள்ள விசுவாசம் இருக்கணும் இல்லைங்களா? பவுல் சொல்லுகிறான், நல்ல போராட்டத்தை போராடினேன், எதை காத்துக்கொண்டேன்? விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். அவன் சொல்லியிருக்கலாம், எனக்கு கொடுத்த சபையை நான் காத்துக்கிட்டேன், என்னால் உருவாக்கப்பட்ட ஊழியர்களை நான் காத்துக்கிட்டேன், எனக்கு கொடுக்கப்பட்ட தாளந்துகளை நான் காத்துக்கிட்டேன், 3ஆம் வானம் வரை எடுத்துக்கொள்ளப்பட்டேன். அதெல்லாம் சொல்ல அவன் சொல்றான், நான் விசுவாசத்தை காத்து